நீங்க அந்த கவலையும் பாரத்தையும் நீங்க உங்ககிட்டயே வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய துக்கம் சந்தோஷமாக மாறாது, அது பாரமாக மாறிக்கொண்டே போகும். ஒரு சில பேருக்கு அந்த துக்கம் வரும் பொழுது அழுதுருவாங்க, தாங்க முடியாம கண்ணீர் வந்துடும் கண்கள்ல. ஒரு சில பேருக்கு துக்கம் வரும் பொழுது கோபப்படுவாங்க, அது எப்படி நடக்கலாம்னு சொல்லி கோபம் வந்துடும். மன துக்கம் இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத கவலைகள் மனசுக்குள்ள அழுத்தி கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தேவன் அந்த மன துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் மனமாற்றத்தையும் மனத்தாழ்வையும் நமக்கு கொடுத்து கர்த்தர்கிட்ட நம்மை கொண்டு போய் சேர்த்துரும். லௌகிக துக்கமானது நம்மை முற்றிலுமாக அழிச்சிடும். முகத்துல துக்கத்தை மற்றவங்க பார்க்கலாம், ஆனால் தேவ சமூகத்தை நாம் தேடி போகும்போது, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்லும் போது, ஆண்டவர் நம்முடைய துக்க முகத்தை மாற்றி ஒரு பிரகாசமான ஒரு முகத்தை, ஒரு மகிழ்ச்சியான முகமாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மகனை இழந்த அந்த தாய்க்கு துக்கம் தாங்க முடியல, வேகமாக அந்த தேவனுடைய ஊழியக்காரனை தேடி ஓடுகிறாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுறாங்க என்பதை நீங்க கவனிங்களேன். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதை ஆண்டவர் பேசுறாங்க. சீஷருடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட ஆண்டவர் ரொம்ப அற்புதமா பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவை இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை கைது பண்ணுவாங்க, சிலுவையில் அறைவாங்க. அவர் கல்லறையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு துக்கம் அவங்களை விட்டு நீங்காது. அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து கொண்ட பிற்பாடு அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை பற்றி ஆண்டவர் பேசுறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க. அது அந்த நிகழ்கால சத்தியம் மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயும் இந்த உலகம் சந்தோஷப்படுகிறது, நாம் துக்கப்படுகிறோம், ஆனாலும் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி தேவன் அங்கே பேசுவதை பார்க்கிறோம். துக்கம் என்பது என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்புகள் வரும் பொழுது, ஒரு மரணம் வரும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு துக்கம், நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும்போது, தோல்விகள் வரும் பொழுது, ஈடு செய்ய முடியாத துயரமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்ம உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் துக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த துக்கமானது வெவ்வேறு விதமாக வரலாம். ஒரு சில பேருக்கு அந்த துக்கம் வரும் பொழுது அழுதுருவாங்க, தாங்க முடியாமல் கண்ணீர் வந்துடும் கண்களில். ஒரு சில பேருக்கு துக்கம் வரும் பொழுது கோபப்படுவாங்க, அது எப்படி நடக்கலாம்னு சொல்லி கோபம் வந்துடும். ஒரு சில பேருக்கு துக்கம் வரும் பொழுது அவங்க தனிமையாக இருக்கணும்னு சொல்லி உணர்ந்து தனிமையாக போயிடுவாங்க, யாரும் என்கிட்ட வராதிங்க, நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி அமைதியாக இருப்பாங்க. அன்பானவர்களே, இப்படி இந்த துக்கங்களை நாம் பார்க்கிறோம். பைபிளில் 2 துக்கத்தை பற்றி பேசுது. அந்த வசனம் நம்ம படிக்கணும்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தேவனுக்கேற்ற துக்கம் ஒன்று இருக்கிறது, உலகத்துக்குரிய லௌகிக துக்கம் ஒன்று இருக்கிறது. தேவனுக்கேற்ற துக்கம் மனமாற்றத்தையும் மனத்தாழ்வையும் நமக்கு கொடுத்து கர்த்தர்கிட்ட நம்மை கொண்டு போய் சேர்த்துரும். லௌகிக துக்கமானது நம்மை முற்றிலுமாக அழிச்சிடும். நீ ஏன் உயிரோடு இருக்கிற, உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு பார்த்தியா, நீ இன்னும் இருக்கணுமான்னு சொல்லி நம்மளை வாழ்க்கையை முடிக்கும் அந்த லௌகிக துக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துக்கம் இருக்கிறது, தேவனுக்கேற்ற துக்கத்தை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது லௌகிக துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம ஆண்டவர் துக்கத்தை மாற்றுகிறார். எப்படி மாற்றுவார்? 3 சத்தியம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற எல்லாருடைய துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் செய்தி துக்கம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் என்று சொன்ன மாத்திரத்தில் நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருப்பாங்க பார்த்தீங்களா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே அங்கே யார் வருவா நம்ம மனசுக்குள்ள? அன்னாள் என்கிற ஒரு அம்மா நமக்கு வருவாங்க. அந்த அம்மா துக்கமாக இருந்தாங்களா? குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தை இல்லை, அதனால் அந்த அம்மாவுக்கு துக்கம் அதிகமாக மாறிக்கொண்டே இருந்துச்சு. அந்த அம்மா ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்களேன். வசனம் 10. அவள் போய் மனம் கசந்து பிரியமாங்களே, மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துக்கம் வரும்போதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், யார்கிட்டயோ போய் பேசுகிறோம் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சவங்கிட்ட,
அறிமுகமானவங்கிட்ட சொன்னா ஏதாவது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் நம்ம முறையிடுகிறோம். ஆனால் அன்னாள் அந்த அம்மா வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருந்தது. அந்த துக்கத்தை தேவனிடத்திலே கொண்டு சென்றார்கள். அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க. அந்த சர்ச்சில் இருந்த அந்த பாஸ்டர் ஏலி என்பவர் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த பெண் வந்து குடிச்சிட்டு வெறித்து ஏதோ பேசுறா உளர்றா அப்படின்னு பேசினார். அந்த அம்மா உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் வெளி வரவில்லை. அப்புறம் அந்த அம்மா பதில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலி ஆசாரியனும் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. பிரியமாவங்களே, அந்த அம்மா மனசுக்குள் இருந்த அந்த துக்கம் என்ன ஆச்சு? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 கவனிங்களேன். வசனம் 18. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்பானவர்களே, அன்னாள் வாழ்க்கையில ஒரு துக்கம் இருந்தது. தேவ சமூகத்துல போய் அந்த அம்மா பொருத்தனை செய்து அந்த அம்மா ஜெபம் செய்தார்கள். பிற்பாடு அந்த அம்மா முகத்துல இருந்த அந்த துக்கம் மறைந்து போனது. துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. அப்போ முதல் ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லையே, அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களே, பிற்பாடு குழந்தை கிடைச்சிச்சா? கிடைத்தது. சாமுவேல் என்கிற ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அம்மாவுடைய முகத்தில் இருந்த அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவள் ஜெபிக்கையில் தேவன் அவளது மனதை தேவன் தொட்டார். அவள் கண்ணீரோடு ஆலயத்துக்கு வந்தாள். ஆண்டவர் பதில் கொடுத்த அந்த செய்தியை கேட்டு முகமலர்ச்சியோடு அந்த அம்மா திரும்பி போனாங்க. துக்க முகத்தை ஆண்டவர் மாற்றி அந்த அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதே போல பார்க்குறோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்துட்டாருங்க. எழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சீஷர்லாம் நம்பலை. அப்போ 2 பேர் என்ன பண்ணான்னு சொன்னால், எம்மாவூருக்கு நடந்து போகிறாங்க. ஒருவர்கிட்ட பேசிகிட்டே போகும்போது 3ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட சேர்ந்து இணைந்து அவங்க கூட நடந்து போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. லூக்கா 24 வசனம் 17ஆம் வசனம் பாருங்க. வசனம் 17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஏன்பா அவங்க 2 பேர் முகத்திலையும் ஒரே துக்கத்தை நான் பார்க்குறேனே, துக்கம் எங்கே தெரியுங்க? முகத்தில் தெரியும். பார்த்து ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பான் பார்த்தீங்களா? அப்போ நாம் துக்கமாக இருக்கிறோம் என்பதை அதை அடையாளப்படுத்தி கேட்டது. நேற்று வரைக்கும் நல்லா அந்த சிரிச்ச முகத்தோடு இருந்தால் இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கிற அப்படி கேட்பாங்க. அதே போல் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்குற, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் ஏன் இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு ரட்சகர் இருந்தார், அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பாக நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம், அவரை சிலுவையில் போட்டு அரைச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி துக்க முகத்தோடு அவங்க போயிட்டுருக்குறாங்க. பிரியமங்கள, பிற்பாடு ஆண்டவர் நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசின பொழுது அவங்க துக்க முகத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமங்கள, அவருடைய துக்க முகம் வெளிச்ச முகமாக தேவன் மாற்றினார் என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ முதல் சத்தியம் நான் சொன்னா, நம்முடைய துக்க முகத்தை தேவன் மாற்றுவார். நம்ம முகத்தில் துக்கத்தை மற்றவங்க பார்க்கலாம், ஆனால் தேவ சமூகத்தை நாம் தேடி போகும்போது, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்லும்போது, ஆண்டவர் நம்முடைய துக்க முகத்தை மாற்றி ஒரு பிரகாசமான ஒரு முகத்தை, ஒரு மகிழ்ச்சியான முகமாக தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தின்னு சொன்னால், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது ஏற்கனவே எங்கே இருக்குதுங்க? மனசில் இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். நெகேமியா புஸ்தகம் வாங்கலேன். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் வசனம் 1. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோது அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ராஜாவுக்கு முன்பாக யாருமே துக்கமாய் இருக்க கூடாது, அதான் சட்டம். ஆனா அன்றைக்கு அந்த நெகேமியா என்கிற அந்த பானபாத்திரக்காரன் என்ன செய்யறான்னு சொன்னா, துக்க முகமா இருந்துகிட்டு அவருக்கு திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? நீ நல்லா தானே இருக்கிற, உனக்கு வியாதி எல்லாம் இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய, அவர் சொல்றாரு, இது மனதின் துக்கமே தவிர வேறொன்றும் அல்ல என்றார். பிரியமாங்களே, முகத்தில் இருக்கிற துக்கத்தை மாற்றுகிற தெய்வம். அதை மாத்திரான்னு சொன்னா, எங்கிருந்து அந்த பிரச்சனை வந்திருக்குதுங்க? இறுதி நிறைவு தான் வாய் பேச. மனசுக்குள்ள பிரச்சனைனா மூஞ்சி முகம் காட்டிடும்.
அப்போ ஆண்டவர் என் துக்கத்தை மாற்றப் போகிறார் என்று சொன்னால், என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனைகளை, என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவலைகளை, என் மனசில் இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை தேவன் முற்றிலுமாக மாற்றும் போது மட்டுமே என் மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்கும், என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நெகேமியாவுக்கு இருந்த அந்த மன துக்கம் என்னன்னு சொன்னா, எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவருக்கு மனசு தாங்க முடியல, துக்கமா மாறி போச்சு. ஆனால் தேவன் அதை மாத்தினாரா? எந்த ராஜா கேள்வி கேட்டாரோ அதே ராஜா மூலமாக தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான எல்லா சட்டங்களையும் போட செய்தார். தேவன் எவ்வளவு மேன்மையான காரியம் செய்வார். நெகேமியா எல்லாம் போய் என்ன பண்ண, எழுந்து கட்டுவோம் வாங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் புறப்பட்டு போனாங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரியே, தேவன் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சுனேமியால் என்கிற ஒரு அம்மாவை பார்க்குறோம். அந்த அம்மாவுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. எலிசா வந்து என்ன பண்ணுறாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டு தருவான்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதே போல் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துச்சு. வயலில் வேலை செய்த போது அந்த தலைவலின்னு சொல்லி அந்த குழந்தை மரித்து போனது. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு, பெத்த மகனை இழந்த அந்த தாய்க்கு துக்கம் தாங்க முடியல. வேகமாக அந்த தேவனுடைய ஊழியக்காரனை தேடி ஓடுகிறாள். கேயாசி என்பவர் எதிர்கொண்டு ஓடி போய் நல்லா இருக்கீங்களா கேட்குறாரு. அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. எலிசாவுடைய காலை பிடிச்சிட்டாங்க. 27ஆம் வசனம் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 4:27. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷன் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா அவளுடைய மனசு துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். பிரியமானவர்களே, இந்த அம்மா மனசுக்குள்ள இருக்கிற துக்கத்தை எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசி புரிந்து கொண்டார். பிற்பாடு நமக்கு அந்த சமூகம் தெரியும். அந்த கடைசி அந்த வசனம் நீ படிச்சு பார்த்து சொன்னா, இந்த தீர்க்கதரிசி அங்கே சென்று ஜெபம் செய்து மரித்து போன அந்த பிள்ளைக்கு மறுபடியும் உயிர் வந்து அந்த தாய்கிட்ட கொடுத்துட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். தேவன் மனசுக்குள்ள இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மனசுக்குள்ள பாதிப்பு இருக்கலாம், மன துக்கம் இருக்கலாம், வெளியில சொல்ல முடியாத கவலைகள் மனசுக்குள்ள அழுத்தி கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, தேவன் அந்த மன துக்கத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மனம் நொந்தவர்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். தூரமான தேவன் அல்ல, அவர்கள் அருகில் வந்து அவருடைய மனதை தேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வேத வசனம் பேசுகிறது. அன்பானவர்களே, நம்ம மனசுல ஒரு மகிழ்ச்சி வரணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் மனசுல மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:34 மனசுல மனமகிழ்ச்சி வருவதற்கு நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. சங்கீதம் 119 143ஆம் வசனத்துல தேவனுடைய கற்பனையை மனசுல சுமக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனமகிழ்ச்சியை தேவன் தருவார் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. அந்த 10 பெருமானத்தை யாரெல்லாம் மனசுல சுமக்கிறாங்களோ, அந்த 10 பிரமாணத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். அந்த 10 பிரமாணத்துல ஓய்வு நாள் என்ற ஒரு பிரமாணம் இருக்குதுங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மனமகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவை விசுவாசித்து பாருங்கள், பிரமாணத்தை கடைபிடிச்சு பாருங்க. அதிலும் ஓய்வு நாள் பிரமாணத்துல நீங்க பரிசுத்தமாய் ஆசரித்து பாருங்கள். தேவன் மனமகிழ்ச்சியினால் உங்களை அலங்கரிப்பார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்க. 1, முகத்தின் துக்கத்தை மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். 2வது, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய துக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். 3வது, கடைசியாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வேத வசனம் பேசுகிறது. ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இந்த துக்கம் நீடித்து கொண்டே இருக்கிறதே, இன்னும் எத்தனை நாள் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நாம வேதனைப்படலாம், கவலைப்படலாம். ஆண்டவர் பேசுறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை ஏராளம், துன்பம் ஏராளம். ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக அங்கே அவர்களுக்கு சொல்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சமா இருப்பாரு, ஆண்டவர் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார், உங்களுடைய துக்க நாட்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுறாருங்க.
துக்கம் ஒரு நிலையானது அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு கால பருவம். ஒரு நாள் துக்கம் இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மகிழ்ச்சி வந்துடும். வாகனத்தில் போகிற அந்த பிள்ளைங்க எங்கே பார்த்தாலும் குண்டு குழியாகவே இருக்காது. கொஞ்ச நேரம் அங்கே வேகத்தடை இருக்கும், அதுக்கு பிற்பாடு நல்ல ரோடு கிடச்சிரும், போயிடலாம். அதுபோல தான் துக்கம் நிலையானதல்ல, அது ஒரு கால பருவம். அந்த நேரம் வரும்போது இருக்கும், அதுக்கப்புறம் மாறி போகும் என்பதை நம்ம பார்க்கணும். தேவனுடைய வெளிச்சம் வரும் பொழுது அந்த துக்கம் என்கிற அந்த இருள் நீங்கி போகும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கிறாரு. அவனுடைய அம்மா சாரால் மரித்து போய்விட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மா கூடவே வளர்ந்த அந்த ஈசாக்குக்கு துக்கம் தாங்க முடியல. அம்மா இல்லையேன்னு சொல்லி வேதனை அவரை உள்ளத்தை அழுத்தி கொண்டிருந்தது. துக்கம் வந்து விட்டது. அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்றினாரா? பாருங்களேன், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 67ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆண்டவருக்கு தெரியும் எப்படியெல்லாம் நமக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். அந்தந்த நேரம் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஆறுதலை கொடுப்பார், மன துக்கத்தை நீக்குவார். அந்த துக்கத்திற்கு ஒரு முடிவை தேவன் கொண்டு வருவார். அந்த துக்கம் நாட்கள் நீடித்து கொண்டே இருக்காது. ஆண்டவர் அந்த துக்கத்திற்கு ஒரு முடிவு கட்டுவார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் புதிய ஆறுதல்களை நமக்கு தருவாங்க, புதிய சமாதானத்தினால நம்மை நிரப்புவாங்க. யோபின் வாழ்க்கையை பாருங்க. யோபின் வாழ்க்கையில் வராத துன்பமா? எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ இழப்புகள். யோபு 6ஆம் அதிகாரம் பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களேன். யோபு பிரதித்திரமாக என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு சொல்றாரு, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு தராசில நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என் துக்கம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ பெரிய துக்கத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்ன அந்த யோபின் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தின் நாட்களுக்கு முடிவு வந்துச்சா? யோபின் துக்க நாட்களுக்கு ஆண்டவர் முடிவு கட்டினார். ஆண்டவர் அந்த யோபின் வாழ்க்கையில் இருந்த இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டத்தனையாக கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, நாம் பைபிள் படி நம்ம நடக்கும்போது நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது. நம்ம தேவனை நம்பி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய துக்கத்திற்கு ஒரு முடிவு கட்ட போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பைபிளை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போறாங்க. இந்த உலகத்திற்கு சீக்கிரம் முடிவு வரப்போகிறது. அவரை நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவை கட்டப்போகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த துக்கம் நிலைத்திருக்காது என்று ஆண்டவர் பேசுறார். அது சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற உன்னதமான ராஜாவாக அவர் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தால் நாளை அந்த கண்களில் சந்தோஷம் இருக்கும். நம்ம கண்ணில் தான் அழுகுறாங்கன்னு சொல்றதை எதை வச்சு சொல்லுவாங்க? கண்ணை பார்த்து தான் சொல்லுவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க என்பதை எதை வச்சு சொல்லுவாங்க? கண்களை பார்த்து தான் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நம்முடைய கண்களில் கண்ணீர் இப்பொழுது இருக்கலாம், ஆனால் தேவன் அதே கண்களிலே சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருவாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். துக்கம் இரவை போன்றது. அன்பானவர்களே, சந்தோஷம் காலை வேலையை போன்றது. காலையில் வரும்போது எப்படி நம்ம ஒரு புதிய சூரியனை நாம் பார்க்கிறோமோ, அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த துக்கத்தை மாற்றி ஒரு புதிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தரப்போறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:7 பைபிள் பேசுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல வச்சிருங்க. உங்க துக்கத்தையெல்லாம் அவர் மேல வைங்க, அவர் அதை பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 55:22 பைபிள் பேசுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி பைபிள் வசனம் பேசுகிறது. ஆண்டவர் மீது உங்க கவலைகளையும் பாரங்களையும் வைக்கும் பொழுது தேவன் உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாங்க. நீங்க அந்த கவலையும் பாரத்தையும் நீங்க உங்ககிட்டயே வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துக்கம் சந்தோஷமாக மாறாது, அது பாரமாக மாறிக்கொண்டே போகும். எப்பொழுது நீங்கள் உங்கள் துக்கத்தையும் உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் இயேசுவின் மீது வைக்கிறீங்களோ அப்பொழுது உங்க முகத்தின் துக்கம் மாறும், உங்க மனதின் துக்கம் மாறும், உங்க துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வரும் என்பதை ஆண்டவர் பேசுறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக. ஆமென்.